10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 8வது கணக்கு பார்க்குறோம். 3 + k, 18 - k, 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k-இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுத்தொடர் வரிசை 3 + k, 18 - k, 5k + 1. இது எதில் இருக்குது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது ஏபி. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா இந்த முதல் உறுப்பு T1, இரண்டாவது உறுப்பு T2, மூன்றாவது உறுப்பு T3. T2 - T1ம் T3 - T2வும் நமக்கு சமமாக இருக்கும். எதனால்? இது கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கிறதுனால. இப்போ இந்த நிபந்தனையை எடுத்துகிட்டு கேவோட மதிப்பு கணக்கிடலாம். T2ஓட மதிப்பானது 18 - k T1ஓட மதிப்பு 3 + k = T3 ஆனது 5k + 1 T2 ஆனது 18 - k. இதை சுருக்கலாம். 18 - k பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய என்ன மைனஸால் பெருக்கிறப்ப -3 -+- k = 5k + 1 மைனஸால் உள்ளார பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப -18 - என்னது +k. அப்போ மதிப்பானது கேவெல்லாம் ஒரு பக்கமும் முதல்ல சுருக்கலாம். 18 - 3ஓட மதிப்பு 15 -k அப்படிங்கிறப்ப -2k. 5k + k 6k 1 - 18 -17. கேவை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா -2k + 6k வானது இடது பக்கம் வரப்போ -6k. -17 இருக்குது, +15 ஆனது வலது பக்கம் போகிறப்ப -15 ஆகும். -2 -6 கூட்டிட்டோம்னா -8k. இது வலது பக்கமும் ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருக்கிறனால நம்பரை கூட்டி மைனஸ் குறி கொடுத்துடலாம். 17 + 15ஓட மதிப்பானது 32. k = -32. -8 வலது பக்கம் பெருக்கல்ல இருந்து போகிறப்ப வகுத்தலுக்கு போகும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 8 8 4 8 32. Therefore k = 4. Thank you.